மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இசையமைப்பாளர் இளையராஜாவை அவரது அலுவலகத்தில் சந்தித்தார். லண்டனில் வரும் 8ஆம் தேதி சிம்பொனி இசை நிகழ்ச்சியை அரங்கேற்ற உள்ள இளையராஜாவுக்கு அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதேபோல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இசையமைப்பாளர் இளையராஜாவை சந்தித்து வாழ்த்து கூறி மகிழ்ந்ததாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இளையராஜாவை அவரது கோடம்பாக்கம் அலுவலகத்தில் சந்தித்து சிம்பொனி இசை நிகழ்ச்சி அரங்கேற்றத்திற்கு வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக பத்ம விருதுகள் பெற்ற தொழிலதிபர் நல்லி குப்புசாமி மற்றும் நடிகை சோபனாவை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். துரோகிகளுக்கு இறைவன் தண்டனை தருவார் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் கைகலப்பு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் தலைமையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அந்தியூர் பகுதியைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் கட்சி சம்பந்தமாக எந்தவித தகவல்களும் தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மற்ற நிர்வாகிகள் அவரை அமரும்படி கூச்சலிட்டனர். அதன் பின்னர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்த பிரவீனை செங்கோட்டையன் மேடைக்கு அழைத்தார். மேடையில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் அதிமுக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து பிரவீனை தாக்கினர். நாற்காலிகளையும் தூக்கி வீசியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. துரோகிகளுக்கு இறைவன் தண்டனை தருவார் என அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் ஏற்பட்ட சலசலப்பை தொடர்ந்து மேடையில் பேசிய செங்கோட்டையன் முன்னாள் எம்எல்ஏ அந்தியூர் ராஜாவின் தூண்டுதலின் பேரில் கூட்டத்தில் குழப்பம் விளைவிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அந்தியூர் தொகுதியில் அதிமுக தோல்வி அடைந்ததற்கு காரணமே ராஜாதான் எனவும் செங்கோட்டையன் குற்றம் சாட்டினார். லட்சியம் இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் எனவும் செங்கோட்டையன் அதிமுக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார்.